வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். காவிரி நீர் விவகாரம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். தமிழ்நாட்டில் 4.83% மின் கட்டணம் உயர்வு, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. தேர்தல் வெற்றிக்கு பின் மக்களுக்கு திமுக தரும் பரிசு மின் கட்டண உயர்வா? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. TNPL T20 கிரிக்கெட் போட்டி, திருச்சி கோவை அணிகள் இன்று மோதல். தொடர் கனமழை, நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் 99வது கூட்டம் கடந்த 11ஆம் தேதி அன்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்துக்கு 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் 20 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீரை வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. இதையடுத்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்துக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறந்து விடுவதற்கு பதிலாக வினாடிக்கு 8000 கன அடி நீர் வீதம் தண்ணீர் திறந்து விடப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது என்று அறிவித்துள்ள கர்நாடக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு உத்தரவிட்டார். அதன்படி காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அனைவரையும் கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மின் கட்டணத்தை யூனிட்டுக்கு 20 பைசா முதல் 55 பைசா வரை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நேற்று இரவு அறிவித்தது. இந்த புதிய மின் கட்டண உயர்வு கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 400 யூனிட் வரை உள்ள வீட்டு பயன்பாட்டு மின் கட்டணம் 20 பைசா உயர்ந்து ₹4.80 உயர்த்தப்பட்டுள்ளது. 401 முதல் 500 வரையிலான யூனிட் பயன்படுத்துவதற்கு 30 பைசா உயர்ந்து ஒரு யூனிட்டுக்கு ₹6.45 உயர்த்தப்பட்டுள்ளது. 1000 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 55 பைசா உயர்ந்து யூனிட்டுக்கு ₹11.80 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்கான 100 யூனிட்டுகள் வரையும் குடிசைகளுக்கான இலவச மின்சாரம் வழங்குவது தொடரும் என மின்சார வாரியம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டண உயர்வு குறித்து தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் வெற்றிக்காக இலவசங்களை அறிவித்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மக்களுக்கு தரும் பரிசு மின் கட்டண உயர்வா என்றும், அடுக்குமாடி குடியிருப்பு முதல் ஏழை எளிய மக்கள் வரை வாக்களித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் பரிசாக இந்த மின் கட்டண உயர்வு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மின் கட்டண உயர்வை தமிழக அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். TNPL கிரிக்கெட் போட்டியில் திருச்சி கோவை அணிகள் இன்று மோதுகிறது. 8 அணிகள் பங்கேற்றுள்ள 8வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி சேலத்தை அடுத்த வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இதில் பங்கேற்றுள்ள 8 அணிகளும் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முந்தைய பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற முதல் 9 லீக் ஆட்டங்கள் கடந்த 11ஆம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த தொடரின் இன்றைய ஆட்டத்தில் திருச்சி கோவை அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டமானது இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் 28 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களிலும்
கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராம ஊராட்சிகளை நகர ஊராட்சிகளுடன் இணைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவிலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சி நிர்வாகத்தால் கொடுக்கப்படும் குளம் தூர்வாறுதல், மண் சுமர்ந்தல், கால்வாய் கரை கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் மூலம் தாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்துள்ளோம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மத்திய அரசின் கிராம ஊராட்சிகளை நகர ஊராட்சிகளுடன் இணைக்கும் திட்டத்திற்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் அருகே குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த தளவாய்ப்பட்டினத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து காமராஜரின் பிறந்த நாளையொட்டி பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த காமராஜர் திருவுருவ படத்திற்கு கயல்வெளி செல்வராஜ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் குழந்தைகளுக்கு அமைச்சர் உணவு பரிமாறிய பின் குழந்தைகளுடன் அமர்ந்து தானும் உணவருந்தி மகிழ்ந்தார். நிகழ்ச்சியில் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தரமணியில் சென்னை லயன்ஸ் கிளப் சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தரமணியில் உள்ள லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை மற்றும் தனியார் கண் மருத்துவமனையும் இணைந்து இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை நடத்தியது. முகாமில் வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மற்றும் 178வது மாமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் கண் பரிசோதனை, நீரிழிவு நோய் மற்றும் பொது மருத்துவம் குறித்தும் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான மருந்துகளை இலவசமாக வழங்கினர். இதில் வயதானவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த மலப்பம்பாடி அரசு உதவி பெறும் டிஎம் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்து மாணவர்களுடன் உணவு சாப்பிட்டார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மிக பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்ட ஊரக பகுதிகளில் செயல்படும் 103 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள 5267 மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடி அரசு உதவி பெறும் டிஎம் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி துவங்கியது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவை உண்டு இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி, நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, மாநில தடகள சங்கத்துறை தலைவர் ஏவா வே கம்பன், ஆட்சி மன்ற தலைவி குமாரி வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டனர். விவசாயி ஒருவருக்கு சொந்தமான 20 கோடி மதிப்பிலான 7 ஏக்கர் நிலத்தை போலியாக பட்டா தயாரித்து கொடுத்த சார்பதிவாளரை கண்டித்து கோவை மண்டல பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த தெய்வசிகாமணி என்பவருக்கு சொந்தமாக பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியில் சுமார் 7 ஏக்கர் 17 சென்ட் நிலம் உள்ளது. சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிலம் கடந்த ஆண்டு பல்லடத்தை சேர்ந்த முத்து சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகன் பிரதீப், மகள் கார்குழலி ஆகியோரது பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனக்கு எந்த ஒரு தகவலும் அளிக்கப்படாமல் பட்டா மாறுதல் செய்யப்பட்டது குறித்து பல்லடம் சார்பதிவாளர் பூபதி என்பவரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெய்வசிகாமணி குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவை மண்டல பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் தெய்வசிகாமணி கலந்து கொண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பாக நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பாபு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கணபதிபாளையம் கிராமத்தில் காசா 435 பூமி 7 ஏக்கர் 17 சென்ட் நிலம் எனக்கு சொந்தமானது. 2007ஆம் ஆண்டு கிரையப்பத்திரப்படி அது எனக்கு சொந்தமானது. தற்பொழுது அந்த நிலத்திற்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் என்பவர் அவருடைய மகள் பெயரில் மோசடியாக செட்டில்மெண்ட் கிரயம் பதிவு செய்து கொடுத்துள்ளார். அவருக்கு அந்த நிலம் சொந்தமானது என்பதற்கான எந்த விதமான ஆவணமும் இல்லாமல், முன் ஆவணங்களும் இல்லாமல், வில்லங்க சான்றில் என்னுடைய பெயரில் கிரையப்பத்திரம் இருப்பதையும் தெரிந்து கொண்டு பல்லட சார்பதிவாளராக இருந்த பூபதி ராஜா என்பவர்
அந்த மோசடி பத்திரத்தை செய்து கொடுத்துள்ளார். மிகப்பெரிய சட்டத்திற்கு புறம்பாக உள்நோக்கத்தோடு மிகப்பெரிய ஆதாயமடையும் நோக்கத்தோடு இதை செய்து கொடுத்துள்ளார். அவர்கள் மீதெல்லாம் இந்த மோசடி பத்திரத்தை பதிவு செய்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலும் விவசாயிகள் சங்க நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஏஎஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே தொடர்ந்து நாங்கள் அணுகி புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. தற்பொழுது இங்கே மேற்கு மண்டல டிஐஜியாக இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே புகார் அளித்திருக்கிறோம். அவர் ஒரு வார காலத்திலே நிவாரணம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தலைவர் ஏஎஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் இங்கே தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் சேவை அடிப்படையில் அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் 50% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு சட்டமாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் அகிலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது என்றும் தற்போது ஒரு சில பாடப்பிரிவுகளை தவிர மற்ற பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீடு இடங்களை ரத்து செய்வதாக 151 அரசாணை மூலம் அரசு அறிவித்துள்ளது என்றும் இதற்கு மருத்துவ சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் என்றும் அகிலன் தெரிவித்தார். மேலும் அரசு முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கான 50% சேவை இடஒதுக்கீட்டை சட்டமாக்க வேண்டும் எனவும் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது போல சேவை ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதும் சமூக நீதிக்கு எதிரானது எனவும் மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் அகிலன் தெரிவித்துள்ளார். அரசாணை எண் 151 என்ற அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை மருத்துவ கல்வி இயக்கத்தினுடைய பரிந்துரையின்படி அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், முதுநிலை மருத்துவ மேற்படிப்பில் 2020 ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போடப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய அரசாணை 463 படி கிராமப்புற மலைப்பகுதிகளிலே பின்தங்கிய பகுதிகளிலே பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு அனைத்து முதுநிலை மருத்துவ பாடப்பிரிவுகளிலும் 50% இடஒதுக்கீடு செல்லும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ராமநாதபுரத்தில் 2வது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்ற காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் மற்றும் நவாஸ்கனி ஆகியோர் பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி 2வது முறையாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து இந்த வெற்றிக்கு உதவிய பொதுமக்களுக்கு நன்றி கூறும் விதமாக ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதில் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் மண்டபத்தில் புகைப்படம் எடுக்க வந்த நபரின் கேமரா மற்றும் பணம் பையை திருடி சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளின் மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை வெள்ளலூர் பகுதியை சேர்ந்த சதாசிவம் என்பவர் கடந்த 27 ஆண்டுகளாக திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து வருகிறார். வெள்ளலூர் பகுதியில் ஸ்டுடியோ வைத்து நடத்தி வரும் சதாசிவம் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நீராட்டு விழாவிற்கு புகைப்படம் எடுப்பதற்கு 2 கேமராக்களோடு சென்றுள்ளார். இந்நிலையில் சதாசிவம் புகைப்படம் எடுப்பதற்காக மஞ்சள் நீராட்டு பெண் மற்றும் உறவினர்களுடன் சென்ற நிலையில் மற்றொரு கேமராவை மேடையின் மீது வைத்துவிட்டு சென்றார். இந்நிலையில் புகைப்படம் எடுத்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது மேடையில் வைக்கப்பட்ட கேமரா பை மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சதாசிவம் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் வாலிபர் ஒருவர் சதாசிவத்தின் கேமரா பையோடு எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. அந்த பையில் சுமார் 4 லட்சம் மதிப்புடைய கேமரா, லென்ஸ், சார்ஜர் மற்றும் 15,000 ரூபாய் பணம் இருந்ததாக கூறும் சதாசிவம் இது தொடர்பாக ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராமநாதபுரம் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறை அதிகாரிகள் லாவகமாக பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி பகுதியில் திடீரென மலைப்பாம்பு வந்ததை பார்த்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர்.
தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி தீயணைப்பு படை வீரர்கள் 40 நிமிடம் போராடி மலைப்பாம்பை பிடித்து சென்றனர். இதுகுறித்து தீயணைப்பு படை வீரர்கள் கூறுகையில் 7 அடி நீளமுள்ள இந்த மலைப்பாம்பு மிக அரிதான ஒரு மலைப்பாம்பு என்றும் பிடிக்கப்பட்ட பாம்பு திருத்தணி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். தர்மபுரி அருகே அரசு பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்திற்குட்பட்ட பொம்மிடி அருகே உள்ள தனியார் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை துவங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்த இந்த திட்டத்தில் அரசு உதவி பெறும் 8 பள்ளிகளில் 901 பள்ளி குழந்தைகள் பயனடைகின்றனர். இதில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் நகராட்சியில் தனியார் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் பணியாற்றும் தனியார் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு 1 லட்சம் மதிப்பிலான சீருடைகள் வழங்கினார். இதில் நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசர், சுகாதார அலுவலர் பாலச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே கீழ்ச்சேரி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருத்தணி அருகே ஆகூர் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினார். அவனியாபுரத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்தனர். மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனுவாக அளித்தனர். கூட்டத்தில் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார், துணைத் தலைவர் கதிரேசன் ஆகியோர் நிர்வாகிகளுடன் பங்கேற்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் தந்தை பெரியார் நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை உடனடியாக புதுப்பித்து தர வேண்டும் எனவும், பொது கழிப்பறையும் பெண்களுக்கு தனி குளியலறை வசதியும் செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அவனியாபுரம் தந்தை பெரியார் நகரில் வந்துட்டு அடிப்படை வசதிகள் ரொம்ப சீர்குலைந்து இருக்கிறது. சாக்கடையானது தரையோடு போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பால்வாடியானது செயல்படுறதுக்கு இடம் இல்லாமல் சமுதாய கூடத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சமுதாய கூடம் வந்து எப்போ வேணாலும் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேல்நிலை தொட்டி இருக்குது. அந்த தொட்டியும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் அது எப்போ வேணாலும் இடிகிற நிலைமையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடை உருவாக்குற அளவில் மகளிருக்காக கட்டித்தரப்பட்ட அந்த குளியலறையும் கழிப்பறையும் ரொம்ப சிதலமடைந்து கிடக்கு. அதனால் மகளிர் வந்து பொது வெளியில் வந்து போகிற ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பகுதிக்குள்ளே மயானம் இருக்குது. அங்கு இறந்த நபர்களை அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது. அதே அந்த மயானத்தை ஒட்டி ஆண்களுக்கான குளியலறையும் கழிப்பறையும் கட்டியிருக்கிறாங்க. கட்டுனிலிருந்து திறக்காமல் அப்படியே மூடி கிடக்கு. அதுவும் இன்றைக்கி சிதலமடைந்து கிடக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க கனிவு கூர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நிதி இருக்குது, இதை உடனே செஞ்சு தர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கமிஷனரை கூப்பிட்டு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆனந்தா இறக்கம் பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அவரின் பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் தமிழன் பார்த்திபன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினார். இதனையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி மணல்மேடு கர்ம வீரர் காமராஜர் ஒன்றிய நற்பணி மன்றம் மற்றும் சுப்பிரமணியபுரம் நாடார் இளைஞர் அணி சார்பில் நகராட்சி அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மணமேடு மா சுரேஷ், தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் காமராஜர் நற்பணி மன்ற தலைவருமான மணல்மேடு மா சுதாகர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காமராஜரின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே புலவனூர் ஊராட்சியில் அரசு ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பெற்றோர் சங்க தலைவரும் மாவட்ட இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவருமான சீவா நந்தகோபால் தலைமை தாங்கினார்.
விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழகத்திற்கு அவர் ஆற்றிய நல்ல திட்டங்களை பற்றியும் பேசி அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் வார்டு உறுப்பினர் மற்றும் SMC தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிங்கியம் ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கோபி ஒன்றிய நிர்வாகி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார். விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கினார். இதனையடுத்து இலவச மாலை நேர பயிலகத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உட்பட மகளிர் அணி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் காமராஜரின் புகழை எடுத்துக் கூறும் வகையில் பேச்சு போட்டி, நடனம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்று அசத்தினர். விழாவில் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகள் மழலை மொழியில் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை கூறி புகழ்ந்து பாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை மகாராணி திரையரங்கம் அருகே உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கிங் மேக்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் ரெயின்போ விஜயகுமார் தலைமையிலும் திருப்பதி முன்னிலையிலும் கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கிரேசி, 42, 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, விஜயகுமார், MCP ரேணுகா, தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் வைக்கப்பட்ட காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனையடுத்து பள்ளி மாணவிகள் மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பள்ளி மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கு மாமன்ற உறுப்பினர்கள் நினைவு கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் வினோத் கருப்பையா, குருசாமி, விஜயகணேஷ், அன்பழகன், ராமுருகன், வன்னை விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த பாரதியார் தெரு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மேலும் காமராஜர் நற்பணி இயக்க கிரிக்கெட் அணியினர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பாட உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இதில் காமராஜர் நற்பணி இயக்கத்தின் தலைமை சட்ட ஆலோசகர் திலீப் குமார், காமராஜர் நற்பணி இயக்க நகர்மன்ற உறுப்பினர் அர்ச்சனா பாலசுப்ரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலத்தாளங்கள் முழங்க மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் நகராட்சி வளாகத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் நெசவாளர் அணி சார்பில் 122 பெண்களுக்கு சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையிலும் OBC அணியின் மாவட்ட தலைவர் ஜலேந்தர் தலைமையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்ரம், நகர தலைவர் விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி பிரிவு சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ரத்னகுமார் நாடார், வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் சரவணன் நாடார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காமராஜரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பெரம்பூர் வெள்ளையன் மகன் தீபன் தினகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பாஜக மாநில OBC அணி வெங்கடேஷ், வர்த்தக பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் நாடார், வர்த்தக பிரிவு மண்டல தலைவர் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் விவகாரம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். தமிழ்நாட்டில் 4.83% மின்கட்டணம் உயர்வு, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. தேர்தல் வெற்றிக்கு பின் மக்களுக்கு திமுக தரும் பரிசு மின்கட்டண உயர்வா? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. TNPL T20 கிரிக்கெட் போட்டி, திருச்சி கோவை அணிகள் இன்று மோதல். தொடர் கனமழை, நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை.
தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.